தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியைச் சேர்ந்தவர் தம்பி என்கின்ற பெருமாள். 45 வயதான இவர் தேனி பெரியகுளம் சாலையில் பஞ்சர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். பெருமாளுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிலருக்கும் மோதல் ஏற்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 13ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் பெருமாளும் அவரது நண்பர்களும் கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த 10க்கும் மேற்பட்ட கூலிப்படையைச் சேர்ந்த கும்பல் பட்டாக்கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பஞ்சர் கடைக்குள் வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெருமாளும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து நாலாபுறமும் சிதறி எடுத்து ஓடினர். அப்போது கடைக்குள் சிக்கிய பெருமாளை ஆயுதங்களுடன் வந்த கூலிப்படை கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். மேலும் அவர்களை தடுக்க வந்த உறவினரான செல்வம் என்பவருக்கும் முதுகில் வெட்டு விழுந்தது. ஆனால் அப்போதும் அங்கிருந்து செல்லாத கூலிப்படை கும்பல் பெருமாளின் வீட்டை உடைத்து கொடூர தாக்குதலை அரங்கேற்றினர். அந்த நேரத்தில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் கூட தொடங்கியதால் அந்த கும்பல் தங்களுடைய காரில் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இதனிடையே இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் கைலாசப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என அனைவரும் சேர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பெரியகுளம் தேனி நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அதன் பிறகு ஸ்பாட்டுக்கு வந்த பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லூர் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை சமாதானப்படுத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர்.